அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணையலற்றவராகவும் ஒருவராகவும் தனித்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே முதல் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் கடவுளாக அல்லாஹுவாக வணக்கத்திற்குரியவராக அடையாளம் கண்ட மக்களாக அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். அந்த அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு உறுதியான அறிதலை, புரிந்து கொள்ளுதலை, அறிவை அடைய பெற்றிருக்கின்றோம். அதை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால் இந்த அல் குர்ஆன் 6346 வசனங்களை கொண்டதாகவும் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நம்ம தொடர்ச்சி அனுசரிக்கலாம், சின்ன சின்ன சூறாலேருந்து பார்த்துட்டு வரோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம 80 அத்தியாயத்தினுடைய சில வசனங்கள் பார்த்துருக்குறோம். அவருடைய தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி 19 வரைக்கும் பார்த்துக்கிறோம். அதாவது மானிடனுக்கு கேடுதான், அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான்னு சொல்லி ஒரு பார்த்தோம். நம்ம பொதுவாக மனித வர்க்கத்துக்கு கேடு அது யார் அப்படின்னு கேட்டாக்கா நன்றி கெட்டவனுக்குன்னு சொல்கிறாரல்ல. எல்லா மனிதனுக்கும் இல்லை, நன்றி கெட்ட மானிடனுக்கு கேடுன்னு சொல்லிவிட்டு அவன் ஏன் நன்றியோடு இருக்கணுங்கிறதுக்கு சில காரணங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அவனை அவர் எதிலிருந்து படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு துளியிலிருந்து அவர் அவனை படைக்கின்றார், மேலும் அவனை வடிவமைக்கின்றார்னு அதை பற்றி இந்த 3 வசனத்தை பற்றி நம்ம விளக்கம் ஆன்லைனில் பேசணும். அதனுடைய தொடர்ச்சியை நமக்கு 20வது வசனத்து பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பின்னர் அவனுக்குரிய பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றார். பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியினுள்ளும் அவர் ஆழ்த்துகின்றார். அவர் நாடும் பொழுது அவர் அவனை உயிர்த்தெழுப்புவார். அவன் அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 23 வருஷம் வரைக்கும் வருது. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் நம்மளை வெறுமனை படித்து அப்படியே விட்டுறாமல் நமக்குரிய பாதையை காட்டியதாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதை நேரான பாதை. அது என்ன பாதை? நமக்கு வேதத்தை கொடுத்து நமக்கு பாதையை நம்ம காட்டியிருக்கிறார். ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடிய புத்தகமாக இதை கொடுத்துருக்கிறார். வெறுமை படித்து அப்படியே விட்டுறாமல் நம்மளே சிந்தித்து முடிவெடுக்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கும் வழிமுறைகளுக்கும் வாழ்வதற்கும் ஏதுவாக இந்த வேதத்தால் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதுதான் அவர் பின்னர் அவருடைய பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றாருங்கிறார். இந்த வேதத்தின் மூலமாக நம்ம வாழ வேண்டிய பாதை சுட்டி காட்டப்படுது. குர்ஆன் மூலமாக நாம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி நம்மளோட எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. நம்மளோட பிஹேவியர் உள்பட நம்மளுடைய எப்படி சாப்பிடணும், நம்ம கடவுளை நினைவு கூறி கொண்டு இருக்கணும். நிறைய சட்டத்திட்டங்கள் வாழ்க்கையில் நம்ம விழித்திருக்கும் பொழுதெல்லாம் பின்பற்றக்கூடிய விஷயங்களாக இந்த குர்ஆன் நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். அது அல்லாஹ் நம்ம காட்டிய பாதையாக இருக்குது. பின்னர் அவனுக்குரிய பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றார். நாம் எப்படி வாழணுங்கிற பாதையை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நிறையா நம்ம பூமியில் நடந்தால் எப்படி நடக்கணும், சாந்தமாக நடக்கணும், பேசினா எப்படி பேசணும், கனிவாக பேசணும், பொறுமையாக இருக்கணும். அது மாதிரி நிறைய வரம்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அது எல்லாமே இந்த குர்ஆனில் உள்ள விஷயந்தான். எந்த ஒரு சின்ன விஷயத்தை எல்லாம் விடலை. இது சாதா விஷயம் தானே, சின்ன விஷயம் தானே, உட்கார கூட சொல்லிவிட்டு நம்மளோட உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அப்படி தானே உட்கார போகிறோம் அப்படின்னு கூட இல்லாமல் எப்படி அமரணும் எல்லாமே நம்ம சிஸ்டமேட்டிக் நம்ம இருக்குது. எப்படி அதாவது நடக்கிறது சாந்தமாக நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் அமைதியான இருக்குது. இல்லை நம்ம நடவடிக்கை தான். நம்முடைய குரல்களை எப்படி வச்சுருக்கணும், கனமாக பேசக்கூடாது, கத்தி பேசக்கூடாது, கழுதையை போல் கத்தக்கூடாது, குரல்லே மோசமானது வெறுப்புக்குரியது கழுதின் குரல்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக கழுதை கூட்டம் கற்று நம்ம எப்படி நம்ம எரிச்சலாக்குமா இல்லையா? ஒரு கழுதை கூட்டம் இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று ஒரு தடவை ரசிக்க முடியும் கழுதினுடைய குரலை. இல்லை கழுதையை மாதிரி ஒருத்தன் பண்ண மிமிகிரி பண்ண அதை ரசிப்போம். ஆனால் ஒரு கூட்டமாக கழுதை கத்தி கிடந்தால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அது மாதிரி அந்த குரலை கூட எல்லாம் எப்படி நம்ம ஒரு நடுத்தரமான குரலில் பேசணும், நம்ம பேசுகிறது நமக்கு கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்னவாக இருக்குன்னா ஒரு சமமான நிலையை நமக்கு இருக்கும். நமக்கு எல்லா விதமான உணர்வும் இருக்குது. அன்பு இருக்குது, பண்பு இருக்குது, பக்தி இருக்குது, கோபம் இருக்குது, வீரம் இருக்குது, நிறைய பண்பு இருக்குது. இது எல்லாமே சமமாக இருக்கணும்னா நாம் மிதமாக இருக்கணும், நடுநிலை கைப்பிடிக்கணும், சாந்தமாக இருக்கணும். அப்போ தான் எல்லாம் வேலை செய்யும். எதுக்காவது ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் வச்சுக்குவேன், கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அறிவு வேலை செய்யாது, என்ன செய்ய நமக்கே தெரியாது. இப்போ ஒன்றுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா வீரத்துக்கு வேலை இருக்காதுங்க.
அது வீணாக போயிடும். காமத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டா பக்தி குறைஞ்சி போயிடும். எல்லாமே இருக்கும், அது சமமாக இருக்கணும்னா நம்ம சாந்தமாக நடுநிலையை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நம்ம குர்ஆனில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுக்குரிய பாதையை சுட்டி காட்டுகின்றார் ஒரு வரியில். இந்த குர்ஆன் முழுக்க 6346 வசனங்களில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது. அதை காட்டி தான் நம்ம அனுப்பியிருக்காரே தவிர வெறுமனை நம்மளை அனுப்பி என்ன செய்யலை, நீ எப்படியாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பலை. இந்த மாதிரி வரம்புக்குள்ளே வாழணும், இப்படி இருக்கணும், வைக்கணும், வாங்கணும், அல்லாஹ் வணங்கணும், வழிபடணும், அவரை மட்டும் ஆதரிக்கணும், அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவரை தொழுவணும், அவரை அலட்சியப்படுத்தக்கூடாது, வேதத்தை இரவும் பகலும் படிக்கக்கூடிய நபராக இருக்கணும், அவரை தியானிக்கணும், அவர் நினைவு கூறணும். இதில் நம்முடைய இந்த வாழ்விலும் மறுவாழ்விலும் நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த காரியங்கள்லாம் எப்போ நம்ம நன்னெறியை பராமரித்து செஞ்சிட்ருக்கிறோமோ அது நமக்கு அல்லாஹ்வை நினைவு கூறி கொண்டே இருக்கும் பொழுதுலாம் அல்லாஹ் நம்மளும் இருக்கிறார். அல்லாஹ் நமக்கு அருகிலும் மிக அருகிலும் வருவதற்காகத்தான் என்ன செய்ய சொல்கிறாரு, நினைவு கூற சொல்கிறார். அப்போ நினைவு கூறுதல் மூலமாக அல்லாஹ் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் நமக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது, நோய் கிடையாது, வியாதி கிடையாது, எதுவும் இருக்காது. அவர் கூட இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு எதுவும் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, வறுமை இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி அதற்கான வழியை நமக்கு அவர் காட்டியிருக்கிறார். எல்லாத்தர் விழித்திருக்கும் காலமெல்லாம் நாம் அவர் நினச்சி கொண்டே இருப்பதற்கான விஷயங்கள் சொல்கிறாரு. அதை நம்ம சுட்டி காட்டக்கூடிய பாதையாக இருக்குது. பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியிலும் அவர் ஆழ்த்துகின்றார். இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு மரணம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் மரணம் நம்ம அதை பார்க்குறோம். நம்ம முன்னே வாழ்ந்தவங்களாம் போயிட்டாங்க, இருக்கிறவங்க சமாளத்தவங்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, வருங்காலத்துலேயும் போகத்தான் போகிறோம். நம்ம இல்லை, அது உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. மரணத்தை நம்மளால் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு. பல விஷயங்கள் நம்மளால் நடக்குமோ நடக்காதுன்னு தெரியாது. ஃப்யூச்சரில் எது நடக்கும் எது நடக்காதுன்னு தெரியாது, அது கணிக்க முடியாது. வாழ்க்கையில் கஷ்டப்படுவானா, பணக்காரனாக இருப்பானா, வசதியாக இருப்பானா, இதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சர் தெரியாது. ஆனால் என்ன நிலைமையில் இருந்தாலும் மரணம் மட்டும் என்னவாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த மரணத்தை அல்லாஹ் சொல்ல நமக்கு பின்னர் அவனுக்கு பாதையை சுட்டி காட்டி அவனுடைய மரணத்தில் ஆழ்த்துகிறார்னு சொல்கிறார். பின்னர் சமாதியினுள்ளும் அவர் ஆழ்த்துகின்றார். மரணத்துக்கு அப்புறம் அடக்கம் சமாதியில் அவன் அடக்கம் செய்யப்படுறான். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதை நமக்கு மரணம் இருக்குதுன்னா இப்போ நமக்கு நல்லா சக்தி கொடுத்துருக்குறாரு, சக்தியை பயன்படுத்தி வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாமே சக்தி கிடையாது, எல்லாம் எல்லாம் வழங்கிய ஒன்றா இருக்குது. ஞானம் எது அப்படின்னு கேட்டானிக்கு நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே கடவுள் கொடுத்து நினைக்கிறது தான் ஞானம். நம்ம இருக்கிறது எல்லாம் நம்ம சம்பாதிச்சு நினச்சா அது ஆணவமாயிடும். நம்ம வசதியாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய வருமானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இதெல்லாம் அல்ல வழங்கிய ஒன்று. நம்ம பலமாக இருந்தாலும் சரி, பலகீனமாக இருந்தாலும் சரி, அல்ல வழங்கிய ஒன்று. அப்படி நம்ம நினச்சோம்னா நம்முடைய ஞானம் அது, நம்ம ஞானவானாக இருப்போம். நம்ம நல்ல அறிவை பெற்றவங்க, அல்லாவுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் உருவாக்கினேன், நான் ஒரு காலம் கஷ்டப்பட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, இதெல்லாம் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அது உண்மை கிடையாது. அல்லாவுடைய பாதையிலும் சரி, அறிவுபூர்வமாகவும் சரி, ரொம்ப ஒரு ஆபத்தான வார்த்தைகள் அது. ஏன்னா மரணத்தில் ஆழ்த்த போகும்போது நம்ம படும்போது நமக்கு எந்த சக்தியும் இல்லைல்ல. நம்ம பிறக்க முடியும் சக்தி கிடையாது, பிறந்ததுக்கு அப்புறமும் சக்தி கிடையாது. வாழும்பொழுது சக்தி இருக்குது, அது நம்முடைய சக்தி இல்லை, கடவுள் நமக்கு வழங்கிய சக்தி. எல்லாருக்குமே 2 கை தான் இருக்குது. கோடீஸ்வரன் 2 கை தான், நமக்கு 2 கை தான். எல்லாம் ஒரே மாதிரி வருமானம் ஈட்டுறாங்களா? எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் நம்ம மூளை பிரெயின் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே அளவுலையாக நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் 10,000 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய முதலாளி இருக்கிறாரு, அவர் பெரிய வருமானம் இருக்குது, அவருக்கு 2 கை தான், அதே மூளை தான். அப்போ அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறார் எந்த இடத்துல யார் இருக்குன்னு சொல்லிட்டு. தவிர நமக்குன்னு சக்தி இல்லை. நான் தான் அந்த 10,000 பேர் உருவாக்கினேன், நான் தான் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கினேன், நான் தான் அதை மெயின்டைன் பண்ணுறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த மாநிலத்துக்கு ஒரு தலைவராக ஒருத்தருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அது கீழே நிறைய ஆளை போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த எல்லாம் ஒரு செட்டப்பில் இருக்குது. அந்த ஆட்சி நடக்குதுன்னா ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார். எல்லாமே அதனுடைய பிரிவுகள் இருக்கும், உட்பிரிவுகள் இருக்கும், துறைகள் இருக்கும், அதை தான் அவங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா பக்கத்தும் ஆள் இருக்கும். அப்படி தான் நடக்க தவிர ஒரு தனிநபருடைய ஆட்சின்னு சொல்ல முடியாது. கூட்டாட்சி தான் அது எல்லாமே. அந்த அடிப்படையில் மரணம் நமக்கு நிகழும் பொழுது நமக்கு எந்த சக்தியுமே கிடையாது. நம்ம கண்டிப்பாக வழங்கியிருக்கோம். குழந்தையாக இருக்கும் பொழுதே நமக்கு சக்தி இல்லை, பலகீனமாக இருப்போம். நம்மளால் நிற்க முடியாது, நம்மளால் படுத்தா பெறல முடியாது, நம்மளை கவுத்தி போட்டால் தவள முடியாது. எவ்வளோ படித்திறன் கடந்து வந்திருக்கோம் நம்ம இல்லையா? அப்போ நமக்கு சக்தி எல்லாம் புரிஞ்சிருக்கோமா? இப்போ சக்தி வந்ததுக்கு நம்ம அதை மறந்துடக்கூடாது. நாம் எப்படி பலகீனமாக இருந்தோமோ அதே மாதிரி இன்னொரு காலத்துலேயும் பலகீனமாக ஆக போகிறோம். நம்முடைய வயதை அடையும் பொழுது நமக்கு எல்லாம் இதே மாதிரி வேலை செய்யாது. இப்போயே நம்ம 50 வயசு தாண்டினா கண் 80% ஆகிடுச்சு, 20% தெரியல, ஒழுங்காக தெரியல,
கண்ணாடி தேவைப்படுது நம்மளுக்கு இல்லையா? காது கேட்கலாம் கை வச்சு கேட்டுக்கிறோம், என்ன சொல்கிற திரும்ப கேட்குறோம், ஒழுங்காக கேட்கலன்னு சொல்கிறோம். ஏன்னா செவி திறன் குறைஞ்சி போச்சாங்க. அப்போ நம்முடைய இயலாமை வெளிப்படுதில்ல. அதில் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, பலகீனமாகுது. நம்ம பலகீனமாக தான் இருந்தோம், பலப்படுத்தப்பட்டோம், பலகீனத்தை அடைவோம், அதுக்கப்புறம் மரணத்தில் அழுத்தப்படுவோம் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அப்போ அதை நினச்சி நம்ம வாழணும். நம்ம சமாதிக்குள்ளே புகுத்தப்பட போகிறோம். நம்ம யாருமே இணை கிடையாது, துணை கிடையாது, வெளிச்சம் கிடையாது, வெறும் இருள், பார்வை இருக்காது, கண்ணாக இருக்கும். நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டால் மன்னருக்குள்ளே கண் இருக்கும். கண் எதை பார்க்கும்? எதையும் பார்க்க முடியாது. கண்ணை கூட தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன தேவைப்படும்? வெளிச்சம் தேவைப்படும். ஒளி இல்லைன்னா கண்ணுக்கு வேலை கிடையாது. ராத்திரி எந்திக்கிறோம், இருட்டு கசம், லைட் இல்லை அப்படின்னா நம்ம முழிச்சுதான் நடக்கிறோம். முழிச்சிட்டு நடப்போம், கண்ணு திறந்தான் இருக்குது. ஏன் பார்க்க முடியல? கண்ணால் கண்ணு பார்க்கக்கூடிய ஒரு திறன் உள்ளதாக இருந்தால் அதுக்கு என்ன தேவைப்படும்? ஒளி தேவைப்படும். ஒளி இருந்தால் தான் கண்ணுக்கே வேலை. அது மாதிரி மரணத்துக்கு பிறகு சமாதிக்குள்ளே ஆழ்த்தப்பட்டால் அங்கே நமக்கு கண்ணே இருந்தாலும் பார்வை தெரியாது. ஏன்னா அங்கே இருள் சூழ்ந்தனால. அப்போ நமக்கு எந்த சக்தியும் இல்லைல்ல. நம்ம கண் இருக்குது, நம்ம கண்ணை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அல்ல ஒளி தரனா பார்க்க முடியாது. இப்படி நம்ம பலகீனத்துக்கு மேலே பலகீனமாக போகிறோம். அதை நினச்சி இந்த உலகத்தில் வாழணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறார்? அல்ல நமக்கு நன்றி கெட்ட மனிதனை பற்றி ஆரம்பிக்கிறார். யாருக்கு கேடு? நன்றி கெட்ட மானிட வர்க்கத்திற்கு கேடுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம நன்றியோடு இருக்கணும்னா இது நினச்சி பார்த்து வாழணும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய பலகீனம், நம்முடைய மரணம், நம்முடைய சமாதி, அதுக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சி பார்க்கத்தான் அல்ல அந்த வசனங்களை சொல்கிறார். ஒரு வசனத்துக்கு பின்னாலே நிறைய சிந்தனைகள் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் நம்மை படைத்தவராகவும் படைத்த அனைத்தின் பரிபாலிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய ஞானமிக்க ஒருவரை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒருவரை, நம்முடைய அறியாமைகளை நீக்கக்கூடிய ஒருவரை நாம் இங்கே அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவருடைய சட்டத்திட்டங்களிலிருந்து தெரிந்து கொள்வதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஆக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியினுள்ளும் அவர் ஆழ்த்துகின்றார். இந்த வசனத்துக்கு பின்னால் நிறைய சிந்தனைகள் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். பிறகு 22 சொல்கிறாரு, அவர் நாடும் பொழுது அவர் அவனை உயிர் தெழுப்புவார் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் மரணம் ஏற்படுது. நமக்கு முந்தைய காலத்துலேயும் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, பிந்தைய காலம் ஏற்பட போகுது. நம்ம சமகாலத்தில் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் எப்படி பிறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்குதோ அது மாதிரி இறப்பினுடைய சதவீதமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்ல என்ன சொல்கிறாரு? அவர் நாடும் பொழுது அவர் அவனை உயிர் தெழுப்புவார் அப்படிங்கிறார். அது மறுமை நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. எல்லாமே ஆன்ம ரீதியாக நாம் உடல் நமக்கு இந்த மண்ணோட மண்ணாக மக்கி போனாலும் ஆன்ம ரீதியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? எழுப்பப்படுவோம். மீண்டும் நமக்கு உடல் கொடுக்கப்படும். நம்முடைய கை ரேகை கூட அதே மாதிரி அல்ல செய்ய வல்லமை உள்ள ஒருத்தராக இருக்கிறங்கிறத சொல்கிறாரு. அது மிகவும் உண்மையானதாக இருக்குது. அது எப்படி உண்மைன்னா இந்த உலகத்திலே பார்க்குறோம். நம்ம இந்த உலகத்திலே மில்லியன் கோடான கோடி மக்கள் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லாருக்குமே ஒரு சின்ன அளவு தான், 1 இன்ச்சு தான் அந்த ரேகை இருக்குது. பெருவிரலுடைய முனைங்கிறது அந்த 1 இன்ச்சு, அந்த 2.5 சென்டிமீட்ரு அல்லது 2 சென்டிமீட்டருக்கு உள்ள அந்த அளவுக்குள்ளே எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறோமா இல்லையா? ஒரு மனுஷனால் எவ்வளோ டிசைன் பண்ண முடியும்? இல்லை எல்லா மக்களையும் கூட்டு சேர்த்தாலுமே எவ்வளோ டிசைன் பண்ண முடியும்? ஆனால் அப்படி அல்ல படி ஒருத்தர மாதிரி ஒருத்தர் ரேகை இல்லை. முருகான சின்ன இடத்துல அவ்வளோ நுணுக்கமான ஒரு வரிகள் எல்லாம் வச்சுருக்காரு. எல்லாம் சுற்றி வர ரேகை தான். ஆனால் ஒருத்தருக்கு பொருந்த மாட்டேங்குது. இப்போ எப்படி இந்த QR ஸ்கேன் பார்க்குறோமா? ஒரு ஸ்கேன் இன்னொரு ஸ்கேனுக்கு பொருந்தாது. கொஞ்சம் காலத்துக்கு போடும். இந்த சிஸ்டமில் க்ரியேட் பண்ணிட்டே இருப்பானுவோம். திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுன்னா அந்த இப்போ உள்ள QR கோடு மாதிரி இன்னொருத்தரோட QR இருக்கும், மேட்ச் ஆகிடும் அதில். அப்போ இது வந்து காலாவதி ஆடு. எப்படி முதல்ல இந்த பார் கோடு இருந்துச்சு, கோடு வச்சு திரும்ப அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ காலாவதி ஆச்சு. ஏன்னா அது அந்த கோடை திரும்ப போடும்போது அதே மாதிரி வந்ததுனால தான் இந்த ஸ்கேனை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ QR கோடு. அப்போ இந்த QR கோடு திரும்ப 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 பண்ணும்பொழுது இது ஒரு மில்லியன் ட்ரில்னு போகும்போது திரும்ப பழைய மாதிரி மேட்ச் ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா அல்லாஹ் எப்படி வச்சுருக்காரு பாரு. இந்த ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய QR கோடெல்லாம். ஆனால் அல்லாஹ் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து கியாமத்து வரைக்கும் வச்சுருக்கிறார் மனிதனுடைய வருகையை, ஆன்ம ரீதியான
மக்கள் பெருக்கத்தை வச்சுருக்கிறார். எவனுக்குமே ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுன்னு பார்க்குறோம். ஆதாம் காலத்தில் இறந்து போன மனிதனுடைய ரேகை எடுத்தாலும் சரி தான், கியாமத்தில் கூடிய பையனுடைய ரேகை எடுத்தாலும் சரி தான், ரெண்டும் ஒன்றா இருக்காது. நம்ம அந்த பார்க்குறோமா இல்லையா? அப்போ அது உண்மையாக இருக்கும் பொழுது எப்படி அவர் இறந்த ஒருத்தனை மீண்டும் அதே மாதிரி கிடைக்காமல் இருப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு ஈஸியாக வந்துடும். அல்லாவுடைய தன்மையை அறிகிறது தான். அவர் எப்படிப்பட்டவர் அப்படி இவ்வளோ படைச்சவருக்கு அது என்ன கஷ்டமா? வானம் பூமியை படைக்கிறதை விட மனிதனை படைப்பு கேட்குறாருல்ல, அதோடு இது கஷ்டமானு கேட்குறாரு இல்லையா? அது மாதிரி தான் இது ஒன்றுமே கிடையாது. வானம் பூமி எவ்வளோ பிரம்மாண்டமானது, எப்படி இயங்கிகிட்டு இருக்குது, அந்தரங்கத்தில் இருக்குது, எவ்வளோ கனமானது, எவ்வளோ வெயிட்டானது, எப்படி அது அங்கே நிலைப்படுத்தி வச்சுருக்கிறாரு, எவ்வளோ வேகமாக அது சுழற்சியில் இருக்குது, எப்படி அதில் மக்கள் வாழ்கிறாங்க, எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது அதில் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனிதனுடைய படைப்பு, அவனுடைய வடிவமைப்பு அதோட கம்பேர் பண்ணால் ரொம்ப சொற்பம். அதை ரொம்ப இலகுவாக செய்வார், நம்ம அதை நம்புகிறோம். அதனால் அவர் நாடும் பொழுது அவனை அவர் உயிர் தெழுப்புவார் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக அது நிகழ இருக்குது. அதை நம்பி தான் நாம் வாழ்கிறேங்க. இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. அதனால் தான் நம்ம கடவுளை மட்டும் வழிபட்டவராக, அவருக்கு பயந்தவர்களாக, அவருடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றியவர்களாக, நம்முடைய ஆன்மாவை மீட்டு கொள்ளும் முகமாக இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் அமைச்சிருக்கிறோன்னா, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, மரணம் நிச்சயமாக இருக்குது, சமாதியில் ஆழ்த்தப்படுவோம், மீண்டும் மிக நிச்சயமாக அவர் நாடும் பொழுது உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். அப்போ அங்கே கேள்வி கணக்கு இருக்குது, விசாரணை இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, நன்மை தீமை இருக்குது. நமக்கு எல்லா விதமான நம்பிக்கையும் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் நாடும் பொழுது அவர் அவனை உயிர் தெழுப்புவார் அப்படிங்கிற சொல்கிறார். கண்டிப்பாக நிகழ்வு நம்பிக்கையில் தான் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? அல்லாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்காக கூடியிருக்கிறோம், அவரை வழிபடுறோம். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். வெறுமன வார்த்தைகள் சொல்லி சுற்றிட்டு திரிகிறது இல்லை. நம்ம இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எதையுமே செய்ய அது இல்லை. அல்லாவுடைய பாதையில் இது மாதிரியான வழிபாடுகளை செய்கிறது, அவர் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவது, இந்த வரம்புக்கு உட்பட்டு இருப்பது எல்லாமே நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. தர்மம் செய்கிறோம்னா யார் பார்க்குறா? நம்மளை தெரியாத யாரோ ஒரு தர்மம் ஒன்று கேட்டு வராங்கல்ல, நம்ம யாருன்னே தெரியாது, குடும்பத்துக்காரனும் கிடையாது, தெரிஞ்சவனும் கிடையாது, நம்ம ஊருக்காரனும் இருக்க மாட்டான், யாரோ ஒருத்தர் வராரு, நமக்கு ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்குறோம். நம்ம இதை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம், உயிர் தெழுப்புதல் நிகழும் நம்புகிறோம். அதுக்காக தான் அந்த காரியம் செய்கிறோம். ஏன்னா யாருக்காக செய்கிறோம்? கடவுள் அதை பண்ணிச்சிருக்கிறார், சொல்கிறார். கடவுளுடைய நிமித்தம் நாம் அவங்களுக்கு கொடுக்குறோம்னா அது நமக்கே திரும்ப வந்து சேரும். நம்முடைய ஆன்மாவுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு காரியமாக இருக்குதுன்னு நம்ம எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதனால் அதை நம்ம செய்கிறோம். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. இப்படி செஞ்சால் தான் நம்புன்னு அர்த்தமே. நம்ம தர்மம் செய்ய மாட்டோம், நன்னறம் செய்ய மாட்டோம், நன்னெறி புரிய மாட்டோம், தியானம் செய்ய மாட்டோம், தொழுவ மாட்டோம் அப்படின்னா இது வெறுமன பேசி வேலை இல்லை. அதையெல்லாம் நம்ம தனிமையிலும் கடவுளுக்கு பயப்படக்கூடியதாக இருக்கிறோம் அப்படின்னா நம் நம்பிக்கையின் வெளிப்பாடு. அல்லாவை நம்புறதுனால தான், மறுமை இருக்கிறதுனால தான் நாம் அதெல்லாம் செய்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அல்ல நம்ம நாடும் பொழுது அவனை உயிர் தெழுப்புவாருங்கிறது அது மிக உண்மையானது. அதுதான் நாம் வந்து மற்றவங்க காட்டிக்கிறது. நான் ஏன் அன்பை காட்டிக்கிறதுக்கு நான் எப்படிப்பா நான் நாலு சரியாக இருக்கிறேன்னா என்னையும் நான் கேட்டுக்கிறேன்ல, என்னையும் நான் கேட்கும் பொழுது நான் என் மனசாட்சியோடு நான் பேசுகிறேன். அப்போது எனக்கு தெரியும் என்னை பற்றி, நான் சரியாக இருக்கேன், சரியாக இல்லை, நீ கோளாறு பண்ணுற, நீ பல தப்பு பண்ணுற, எல்லாம் நம்ம சொல்லி காட்டும் நம்மளுக்கு. எல்லாருக்குமே எல்லாம் நமக்கு நம்மளோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. அதனால் நம்மளை நாம் பரிசோதனை பண்ணிக்கிறணும், நம்ம சில நபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்முடைய அந்த செயல்கள் தான் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்குது. செயல் மிக முக்கியம், அதான் நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்துது. இதெல்லாம் என்ன காரணம்னா அவன் அவரை உயிர் தெழுப்புவாருங்கிற ஒரு கேரண்டியான வார்த்தை இருக்குது. அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும். நான் உயிர் தெழுப்புவேன்ல, ஏன் அப்படின்னா நீ கட்டளையை ஆதரிக்கணும். அப்படி ஆதரிச்சா தான் உயிர் தெழுப்பப்படும் போது உன்னுடைய ஆன்மா மீட்சி பெறும், சொர்க்கத்தில் அடையும். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அது. இங்கே மாதிரி கொஞ்சம் காலம் வாழ்ந்து எப்படியோ கஷ்டமோ நஷ்டமோ வறுமையோ துன்பமோ வலியோ மரணம் வரைக்கும் தான் நீடிக்கும். நம்மளுக்கு ஒரு வியாதி வலி எப்போ இருக்கும்பா? சாவர வரைக்கும் தான் இருக்கும். அது அப்புறம் வலி தெரியாது. ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதில் ஒரு வலி உண்டாகும். அந்த வலி எப்போ நிற்கும்னா அதுக்கு முடிவு இல்லை. எப்படி எண்களுக்கு முடிவு இல்லையோ போட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா, எழுதிக்கிட்டே இருக்கலாம். 9க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 100, 1000, லட்சம், கோடி கோடி கோடின்னு 0 போட்டு இடையில நம்பர் போட்டு போயிட்டு இருக்கலாமா இல்லையா? அதுக்கு முடிவு இருக்குதா? முடிவு இல்லை. முடிவே இல்லாத ஒரு எண்ணம் எல்லாம் படைச்சிருக்கிறாருல்ல. அப்போ இதெல்லாம் படைச்சவருக்கு முடிவு இல்லாத வாழ்க்கையை படைக்கிறது கஷ்டமா? கிடையாது. கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும், உலகத்தில் எல்லாமே இருக்குது. அவர் சொல்லக்கூடிய மறுமையின் எல்லா நிகழ்வுகளும் இங்கேயே நம்ம பார்க்கலாம் கம்பேர் பண்ணி. உலகம் வந்து கொஞ்ச காலம் வாழ்கிறோம், அழிஞ்சிடறோம், எப்படி இது சாத்தியம் மாதிரி கேட்கலாம் மனிதன். சாத்தியம் இல்லாதான் சாத்தியமாக்கி வைக்கக்கூடியதான் கடவுள். அதான் அவர் கடவுள். நம்மளால் செய்ய முடிஞ்சது அவரும் செய்வார்னு அது கடவுள் இல்லை. அது
நம்மளால் செய்ய முடியாததையும் அவர் செய்வார். அதுதான் கடவுள். அதனால் முடிவுறாத ஒரு வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுதில்ல, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, என்று முடிவில்லாதது, தீராதது, யுகமாக இருக்கக்கூடிய ஒன்று, காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த வாழ்க்கையில் ஒரு வழி வந்துச்சுன்னா அந்த வழிக்கு வந்து முடிவு கிடையாது, அது தீர்வு கிடையாது. துன்பகரமான வாழ்க்கை அது நிலைச்சிருக்கும். அல்ல அதை நம்ம சொல்கிறாரு, நாம் அதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம், இந்த செயல்பாடெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஆக அவர் நாடும் பொழுது அவன் அவரை உயிர் தெழுப்புவார். அதனால் அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும். ரொம்ப இலகுவான கட்டளை, ரொம்ப கஷ்டமான கட்டளை கிடையாது. அவரை தொழுவது, வணங்குவது, நினச்சிக்கிட்டு இருக்கிறது, தியானம் பண்ணுவது, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான வழியெலாம் கிடையாது. நீ கையை தூக்கி தோப்பு கரணம் போடு, குட்டி கரணம் போடு, முட்டு போடு. பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்காங்களே, ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன செய்வோம், முட்டு போடுமா, வெயிலில் நெல்லுமா, மண்ணை கூட்டி வச்சுட்டு முட்டு போடுமா சூடில், இல்லை மண்ணை நீக்கிட்டு அந்த சரலில் முட்டு போட்டு சொல்லுவோம். அப்போ தான் வலிக்கும். நம்மளுடைய வெயிட் அந்த கல்லில் போய் உட்காரும், என்ன செய்யும், முட்டு அழுத்தும், வலிக்கும். இந்த மாதிரி தண்டனைலாம் கொடுப்பாங்க பள்ளிக்கூடங்களில். அப்போ இதெல்லாம் அங்கே எப்படி கட்டளை ஆதரிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு துன்பத்தை விட ஒரு தீராத துன்பமாக அது இருக்கும், அது மறுமையை பொறுத்த வரைக்கும். அப்போ அவனுடைய கட்டளையை ஆதரிக்க வேண்டுங்கன்னா கஷ்டமான கட்டளை இல்லைன்னு சொல்ல வந்தோம் நம்ம. இங்கே மாதிரி கஷ்டமான இப்படிலாம் இல்லை. அல்லாவோட வழிபாடு வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும், லேசாக இருக்கும், கஷ்டம் கிடையாது. படுத்துக்கிட்டு செய்யலாம், உட்காந்துட்டு செய்யலாம், எந்த வகையிலும் செய்யலாம். அல்லாவை நினச்சி பார்க்குறதுங்கிறது, அவருடைய பேரை பிரஸ்தாபிக்கிறது, அவரை புகழ்வது, நன்றி செலுத்தும் முகமாக நம்ம அதை செய்கிறோம் அந்த விஷயங்கள்லாம். அப்போது அந்த கட்டளை என்ன பெரிய கஷ்டமான கட்டளையாக, பாரம் தூக்குற வேலையா? இல்லை, ரொம்ப இலகுவான வேலையாக சொல்லி அதை நம்ம செஞ்சோம்னா நாம் என்ன செய்வோம், மீட்டுக்கொள்ளப்படுவோங்கிறத நாம் அறிகிறோம். ஆக இப்படி தொடர்ச்சி அல்லாஹ் நன்றி செலுத்தும் முகமாக அவர் நம்முடைய நிலைமையை நமக்கு சொல்கிறார். உன் ஆன்மா மீட்சி பெறணும்னா இப்படிலாம் இருக்குது, நீ எப்படிலாம் இருந்த, எப்படிலாம் பிறந்த, வாலிபத்தை அடைஞ்சிங்க, மரணத்தை ஆழ்த்த போகிறீங்க, மரணப்பட போகிறீங்க, மரணப்பட்டதுக்கப்புறம் சமாதியில் போகிறீங்க, அப்புறம் உயிர் தெழுப்பது நிகழ்வு இருக்குது. வெறும் வார்த்தையில் சொல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய சான்று வச்சுருக்கிறார். அதெல்லாம் வெறும் ஒருத்த வச்சுன்னா அப்படி நம்பிடணுமான்னு அப்படிலாம் நம்ப வேண்டியதில்லை. அதையும் எல்லாம் சொல்கிறாரு. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் செவிடர்களைப் போலையும் கூடர்களைப் போலையும் விழ மாட்டார்கள், அதை வந்து ஆய்வு செய்து எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறாருல்ல. அந்த அடிப்படையில் இது கணித ரீதியாக எழுதப்பட்ட விஷயமா இருக்குது. மட்டும் இல்லாமல் நமக்கு சாதாரணமான சான்றுகளே, ஒரு வானம், பூமி, வெயில், மழை, நிழல், அது நீட்டி குறைக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க. இல்லை அல்லாஹ்வுடைய படைப்புகள் அற்புதங்களாக இருக்குது. அந்த அடிப்படையில் இதெல்லாம் பேருண்மையாக இருக்குது. அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்னென்னா, அவருடைய கட்டளைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்ங்கிறார். அந்த கட்டளை ரொம்ப இலகுவான கட்டளையாக, லேசான கட்டளையாக இருக்குது. நெருங்குவதற்கு இலகுவான விஷயங்கள் சொல்லித்தராரு. அதை செஞ்சோம்னா நம்ம ஆத்மா மீட்சி பெறுங்கிறத சொல்கிறாரு. இன்னும் அவர் படைப்புக்கு அப்புறம் நம்முடைய உணவை பற்றி சொல்கிறார். மானிடனானவன் தன் உணவை பற்றி சிந்தித்து பார்க்கணுங்கிறார். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பற்றி சொல்கிறார்ல, அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உணவை பற்றி பேசும் பொழுது, இல்லையா? உணவுங்கிறது பலவிதமான உணவுகள் இருக்குது. நமக்கு சாதாரணமாக ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்குது. உணவுகளே வந்து காய்கறிகள், பழங்கள், திடப்பொருள், திரவ பொருள்னு ஏராளமாக எல்லாம் மண்ணில் கிடைக்கக்கூடிய பொருள் இருக்குது. அதை பற்றி சிந்திக்க சொல்கிறார். எப்படி உருவாகுதுங்கிறது கேட்குறார். மண்ணில் போட்டால் ஒரு மரம் வருது, மரம் வந்தால் காய் வருது, பழுக்குது, நாம் சாப்பிட்றோம், திரும்பவும் அதை வெளியேற்றுறோம், அது திரும்பவும் என்ன செய்யுது, மண்ணோட மண்ணை மக்கி போய் ஒரு சத்தாக மாறுது. அப்படியே ஒரு ரீசைக்ளிங்லேயே இருந்துகிட்டு இருக்குதா இல்லையா? இந்த உணவுகளில் பலவிதமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம அதை பற்றி அடுத்த வாரங்களில் நம்ம பார்ப்போம். ஆக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருக்குது. அவரை அடைவதற்கான விஷயமா இருக்குது. நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்கான விஷயமா இருக்குது. அந்த விஷயங்கள் மிகவும் எளிதானதாக இருக்குது. அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி தொடர்ச்சியாக அல்லாஹ்வை வழிபடக்குள்ள இருந்து அவருடைய கட்டளைகளை ஆதரித்து நடப்பதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக பிரார்த்தித்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பொருளித்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஹக்கீமுஸ்ஸலாம்.